அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திக்க ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? கிறிஸ்து வரப்போ நெருங்குறோம் இல்லையா? நெருங்குறோம். யாருக்கு தானம் கொடுத்தோம்? யாருக்கு தர்மம் செஞ்சுருக்கோமா? நீங்கள் தான் பேர் பெற்றவர்கள். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தை 19 21 முடிய. வழியோரத்தில் ஓர் அத்திமரத்தை அவர் கண்டு அதன் அருகில் சென்றார். அதில் இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணாமல், இனி நீ கனி கொடுக்கவே மாட்டாய் என்று அதை பார்த்து கூறினார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. இதனை கண்ட சீடர்கள் வியப்புற்று, அந்த அத்திமரம் எப்படி உடனே பட்டு போயிற்று என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம் மறுமொழியாக, நீங்கள் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் இருந்தால் அத்திமரத்துக்கு நான் செய்ததை நீங்களும் செய்வீர்கள். அது மட்டுமல்ல, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்றாலும் அது அப்படியே நடக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காலையில் நகரத்துக்கு திரும்பி வந்தபோது அவருக்கு பசி உண்டாயிட்டு இல்லையா? இப்போ காய்க்காத, அதுக்கு அத்திமரம் காய்க்கிற சீசனாக இருந்தால் கூட பரவாயில்ல, காய்க்காத சீசனில் காயை தேடினா கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. இப்போ மாங்காய் சீசனோட மரம் தான் நிற்கும், மாங்காய் கிடைக்குமா? கிடைக்காது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சீசன் இருக்குது இல்லையா? கடவுள் படைப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கொடுக்குற பழங்கள் வகைகள் இருக்குது. அப்போ காய்க்காத நேரத்தில் ஆண்டவர் அந்த அத்தி மரத்தில் காயை தேடுறார். இந்த அத்திமரம் யார்? நாமே. அவர் நம்மிடம் என்ன கேட்குறாரு? நற்செய்திகளை எதிர்பார்க்கிறார். நம்மளிடம் நற்செய்தி இல்லை என்றால் என்ன செய்வார்? சபிப்பார். ஏனென்றால் உங்களுக்கு கொடை தந்திருக்கிறாரு. அந்த கொடைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும்? நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அவர் விரும்பிய வகையில் நாம் நடக்க வேண்டும். அதனால்தான் அவருக்கு பசிக்குது. என்ன பசி? ஆன்ம பசி. நம்ம எந்த ஆன்மாவை மீட்டு கொடுத்தோம்? எப்படி கொடுத்தோம்? அவருக்கு வேணும்ல, அதில் தான் அந்த பசி அடங்கும். அவர் உணவுக்காக இயங்கினாரா? இல்லை. அப்போது அவர் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய வரப்பிரசாதத்தை தந்து ஆன்மா மீட்பு பணிக்கு நம்மளை அனுப்பி இருந்து நாம் அந்த பணியை செய்யவில்லை என்றால் அத்திமரத்துக்கு நிகழ்ந்தது நமக்கும் நிகழும். ஆமக்களே, ஏனென்றால் உரிய காலத்தில் நம்மையே நாம் தயார் செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் நாம் எந்த நிலையில் இருப்போம், எப்படி இருப்போம் என்று யாருக்குமே தெரியாது. இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். காலங்கள் கொடுப்பார். அவர் கொடுத்த கொடைகளையும் கனிகளையும் நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். நாம் அத்திமரமாக இருக்கிறோம் என்றால், அந்த மரத்தில் அவர் கனியை தேடி பெற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் சபித்தார் என்றால், நம்மிடமும் நற்செயல்களும் நற்பயன்களும் இல்லை என்றால் நமக்கு என்ன நிகழும்? இதே தான் நிகழும். அப்போ நாம் கனி கொடுக்கும் மரமாக இருக்கிறோமா? நற்பயன்களை நாம் செய்கின்ற நல்ல ஆளாக இருக்கிறோமா? நம்மிடம் அவர் எதிர்பார்த்ததை நாம் பெற்றுக்கொண்டாரா? ஆன்மா மீட்பு பணிக்கு நம்மளை தேர்ந்தெடுத்தார் என்றால் நாம் ஆன்மா மீட்பை மீட்டு கொடுக்கிறோமா அவருக்கு? அப்படி கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் ஐயமின்றி எதையும் செய்ய வேண்டும். பிறருக்கு செய்வதை. மீட்பு பணி என்பது லேசான காரியம் அல்ல, கஷ்டம்தான். ஆமாம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அவங்கள மீட்டு எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அதற்கு மன தைரியமும் அதிகமான நம்பிக்கையும் நமக்கு வேண்டும். ஓயாது ஜெபிக்க வேண்டும். இந்த கனானிய பெண்ணை போல் ஓயாது கூப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும் அவரை. அப்படி கூப்பிடும்போது தான் கண்டிப்பாக நிறைவான ஆசீர் கிடைக்கும். அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, அத்திமரம் ஒரு உதாரணத்தை தான் சொன்னீர் ஆண்டவரே. எங்களுக்கும் அந்த அத்திமரம் கண்டிப்பாக ஒரு உணர்த்துதலை கொடுக்கும் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் நல்ல கனி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. கொடைகளையும் கனிகளையும் வரங்களையும் பெற்றவர்கள் நாங்கள் பிறருக்கு அதை பயன்படுத்தும்படியும், பிறரை கொண்டு எங்கள் கொடைகளையும் எங்களுக்கு தந்த கொடைகளையும் நற்பலன்களையும் கொண்டு பிறரையும் வாழ வைக்கும்படியும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. பெற்றதை நாங்கள் மட்டுமே வைத்து கொண்டு நாங்கள் நிறைவாக வாழும்படியும், மற்றவர்கள் குறைவாக அதை கண்டுகொள்ளாதபடியும் நாங்கள் இல்லாதவாறு நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. நீர் எதை விரும்புகிறீரோ அதை உமக்கு நாங்கள் செய்து தரும்படி, அந்த வழியில் நாங்கள் நடக்கும்படி நீர் எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.